ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிரேவன் த ஹண்டர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் அன்டைம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவன் த ஹண்டர் இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோட அப்பா வந்து பெரிய போதை மருந்து கத்துற ஆளு. அதனால ஹீரோக்கு அவங்க அப்பா சுத்தமாக பிடிக்காது. இப்படி இருக்கும்போது ஹீரோட தம்பியை கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் தம்பியை காப்பாற்றினாருங்கிறது இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, படத்தோட ஹீரோ கேரக்டர் ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தாங்க. இந்த கேரக்டருக்கு இந்த ஆக்டரை தவிர வேறு யாரும் நல்லா நடிச்சிருக்க மாட்டாங்க. அதோட சூப்பராக இந்த கேரக்டர் நடிச்சு கொடுத்திருந்தாரு. அதாவது படத்தோட கதையும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன். இந்த கேரக்டர் மார்வல் காமிக்ஸை பேஸ் பண்ணதுனால காமிக் புக்லேயே எக்கச்சக்க ஸ்டோரி லைன் இருக்கு. அது ஒரு நல்ல ஸ்டோரி லைன் எடுத்து இந்த படத்தில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். வெனம் அளவுக்கோ இல்லை மேடம் வெப்ப அளவுக்கோ இந்த படம் அவ்வளோ மோசமான படமாக கிடையாது. இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு நல்ல ஸ்க்ரீன் பிளே எழுதிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்துட்டு என்னன்னா, இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோவோட காஸ்டியூம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. காமிக் புக் அக்யூரேட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அதாவது படத்தோட ஸ்டன்ஸ் கோரியோகிராஃபி பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ஆர் ரேட்டட் படங்கிறதுனால ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப ரத்தம் தெறிக்க எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு ப்ரூட்டலான ஃபைட் சீன், ரத்தம் தெறிக்கிற ஃபைட் சீன் தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பத்தாசத்து சொல்லலாம். அதான் இந்த படம் வந்து போன வருஷம் அக்டோபர்லேயே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் கொஞ்சம் டிலே பண்ணி டிசம்பருக்கு எடுத்துறாங்க. வேர்ல்டு வைடா இந்த படம் டிசம்பர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நேத்து தான் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த வீடியோ பாக்குற நீங்க ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கிராஃபிக்ஸ் தாங்கிறது இதுவே தெரியல. நிறைய பிராக்டிகல் எஃபெக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி விஎஃப்எக்ஸும் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் தமிழ்ல பார்க்காம போய் ஐமேக்ஸ்ல பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் பத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் மட்டும் தான் மைண்ட்லயே நிற்கும். மற்ற எந்த கேரக்டருமே மறக்கக்கூடிய அளவு தான் எழுதியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும், ஹீரோட அப்பா கேரக்டர் நடிச்ச ரசல் ப்ரோ வந்து பெரிய ஆக்டர் அவங்க ஊர்ல. நம்மள ரஜினி சார், கமல் சார் மாதிரி அவங்க ஊர்ல அவரு அந்த ஆக்டரை கூட்டிட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த கதைக்கு அவர் தேவையே கிடையாது. சும்மா ஸ்டார் வேல்யூ இருக்கட்டுமே நடிக்க வச்சிருக்க மாதிரி இருந்தது. அதெல்லாம் நல்லா பார்த்து செஞ்சிருக்கலாம். அதான் கிரேவன்கிற கேரக்டர் யாருக்கும் பரிச்சயம் இல்லாம இருக்கலாம். ஆனா காமிக் புக்கை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஸ்பைடர்மேன் கேரக்டரோட வில்லன் தான் இது. எனக்கு இந்த கேரக்டர் பத்தி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. என்ன மாதிரி நிறைய பேர் இந்த பத்தி காமிக் புக்ல படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கேரக்டர் எவ்வளவு மொக்கையா பண்ணிருக்காங்க இந்த படத்துல. காமிக் புக் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கெத்தா இருக்கிற கேரக்டர் இந்த கிரேவன். படத்துல கெத்தா காட்டுறன்னு சொல்லி அந்த வில்லன் கேரக்டர் ஹீரோவை மாத்தி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் இந்த படத்துல நல்ல கதையாவே இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே கோட் அவுட்டாங்க சொல்லணும். ஓவராலா இந்த படம் தான் சோனி யூனிவர்ஸ்லயே லாஸ்ட் படம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்பைடர் வர்ஸ் கண்டினியூ பண்ணானுங்கன்னா கண்டிப்பா சோனி கம்பெனியை போய் அடிச்சு உடைக்கணும்னு தான் தோணுது. அதனால சோனி கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, தயவு செஞ்சு ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் எல்லாம் மார்வல் கிட்டே கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஒழுங்கா வச்சு பாட விடுங்க. ரெண்டுமே பண்ணாம குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இது இந்த படத்தோட இந்த இந்த யூனிவர்ஸே முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி முடிச்சுட்டாங்கன்னா நல்லதுதான். ஓகே கைஸ், நீங்க இந்த கிரேவன் த ஹண்டர் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன்ல கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.